ஒரு ஹைவேஸ்ல கார் வேகமா போயிட்டு இருக்கு. ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு லேடி அந்த கார் ஓட்டிட்டு போறாங்க. வேகமா போயிட்டு இருந்த கார் திடீர்னு ஒரு இடத்துல நின்றுது. அந்த அம்மா இறங்கி வந்து பாக்குறாங்க, கார் டயர் பஞ்சர் ஆயிருக்கு. அந்த அம்மாக்கு ஸ்டெப்னி மாத்த தெரியாது. யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்ட்டு அக்கம் பக்கம் பாத்துருக்காங்க. ஆள் நடமாட்டாங்க, அதிகம் ஆள் இல்ல. சரிட்டு போற காரை கை வச்சு நிப்பாட்டி இருக்காங்க. யாரும் நிக்கல. ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்திருக்காங்க. உச்சி வெயில், மணி 12 இருக்கும். வெளியே நின்றுட்டே இருக்காங்க. ஹெல்ப் பண்ணலன்னு கார்ல உள்ள போய் உட்காந்துறாங்க. திருப்பி வெளியே வராங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பாக்குறாங்க. யாரும் ஹெல்ப் பண்ணலன்னு மறுபடியும் கார்ல போய் உட்காந்துறாங்க. இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வந்து நிக்கிறாங்க. அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு. அவரு கிராஸ் பண்ணி இங்க வராரு. வந்துட்டு என்னமா ஆச்சு, ஏன் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, ஸ்டெப்னி மாத்திரம், எனக்கு மாத்த தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, நீங்க உள்ள போய் உட்காருங்கம்மா, நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்னி மாத்துறாரு. மாத்தி கொடுக்குறாரு. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. யாருமே வரல, பரவாயில்ல இந்த தம்பியாவது வந்து மாத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அவரும் மாத்திட்டாரு. ஸ்டெப்னி மாத்திட்டு நிக்கிறாரு. அப்ப அந்த அம்மா கார்ல இருந்து இறங்கி வந்து, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப நேரமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்புறம் கையில ஒரு 2000 ரூபாய் பணமும் கொடுக்குறாங்க. அவர் வாங்க மறுக்கிறாரு. எனக்கு பணம் எல்லாம் வேண்டாமா, எனக்கு ஒரு சின்ன கடை இருக்கு, அதுல எனக்கு போதுமான வருமானம் வருது, அது போதும் எனக்கு. என்னை விட அதிகமா கஷ்டப்படுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள நீங்க பார்க்கும் போது அந்த பணத்தை இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சைக்கிள் எடுத்துட்டு இந்த அம்மாவும் கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சின்ன பொட்டி கடை இருக்கு. அங்க லிம்கா குடிக்கிறதுக்கு அந்த அம்மா இறங்குறாங்க. தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கி லிம்கா கேக்குறாங்க. அங்க ஒரு லேடி இருக்காங்க, நேரமாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. லிம்கா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இந்த அம்மா குடிக்கிறாங்க. அப்ப அந்த லேடி கிட்ட விசாரிக்கிறாங்க, எப்ப டெலிவரி டேட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அந்த பிள்ளைன்னு சொல்லுது. உடனே அந்த லிம்காக்கான படத்தை அங்க வைக்கிறாங்க. அந்த லிம்காக்கான படத்தை அவங்க வைக்கும் போதுதான் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னை விட கஷ்டப்படுறவங்க யாரையாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பணத்தை கொடுங்கன்னு அவர் சொன்னார் இல்லையா, அந்த பொண்ணை பார்த்த உடனே அவர் சொன்னது ஞாபகம் வருது. உடனே கையில இருந்த பணம், பர்ஸ்ல இருந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்து அந்த லிம்காக்கான படத்தோட சேர்த்து வைக்கிறாங்க. வச்சுட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணு பாக்குறா, லிம்காக்கான பணத்தோட ஒரு 5000 ரூபாய் சேர்த்து இருக்கு. என்னடா அது, இந்த அம்மா அப்படி வச்சுட்டு போதேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த அம்மா கார் போயிடுச்சு. உடனே இவளுக்கும் ஒரு 2:30 மணி ஆயிடுச்சு, சாப்பிடறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கடை அடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுக்காரர் அங்கதான் இருக்காரு. அவர்கிட்ட, டெலிவரிக்கு பணம் இல்லைன்னு திண்டாடிட்டு இருந்தீங்கல்ல, இந்த 5000 ரூபாய் வச்சுக்கங்க, இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி லிம்கா குடிக்க வந்தாங்க, இந்த மாதிரி பணத்தை வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுக்குறான். அந்த பணத்தை கையில வாங்குறாருல அவங்க வீட்டுக்காரர், அவர் யார் தெரியுமா? அந்த அம்மாக்கு ஐவேஸ் நின்றுட்டு இருக்கும் போது ஸ்டெப்னி மாத்தி கொடுத்தாருல, அவர் தான். அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களுக்கு உதவி செஞ்சாரு. பல மடங்கான உதவி அவருக்கே வந்து சேர்ந்துருச்சு. இப்ப நம்மளாம் உதவி செய்யறோம் இல்லையா, நிறைய செய்யறோம். ஆனா எல்லாம் எதிர்பார்த்துதான் பண்றோம். நம்ம இவங்களுக்கு இதை பண்ணா அவங்க நமக்கு அது பண்ணுவாங்களா, இதை செஞ்சா இதை செய்வாங்களா அப்படிலாம் பண்றோம். அது உதவி கிடையாது, அது கொடுக்கல் வாங்கல். உதவினா எப்படின்னா, இந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தருக்கு உதவி பண்றோம்னா அது கடவுளுக்கு பண்ற சேவை மாதிரி. அது என்னைக்காவது ஒரு நாள் பல மடங்கா நமக்கு திருப்பி வந்துதான் தீரும். அந்த மாதிரி உதவி செய்வோம், ஹாப்பியா இருக்கும்.